அந்த 1 மணி நேரம் கூட அந்த ரூம்ல நான் இல்லை. வேணாலும் தோணும், வேணாம் சொன்னா அவனுக்கு கோச்சு பண்ணல அப்படின்னு தோணும். அந்த ரூம்ல நான் இருந்ததே கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், அப்பதான் படிக்க வரலாம் உட்காரலாம் அப்படின்னு வருவோம். அப்போ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம காலேஜ் லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸாம் டைமில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன நடக்கும், எக்ஸாமில் போய் அந்த மறந்தது எல்லா கதையுமே நான் வந்து உங்களுக்காக சொல்லலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். இதுதான் காலேஜ் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 யார் யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மேலே இல்லை என்னோட பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோவையும் ஃபுல்லாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாவா சப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஜாவா சப்ஜெக்டில் உள்ள மெமரிஸ் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு அதை மறக்கவே முடியாது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஜாவா எக்ஸாம் வந்து கஷ்டமான எக்ஸாம், ஏன்னா அதர் டிபார்ட்மெண்ட் பேப்பர் எனக்கு. ஸோ அதனால வந்து செம்ம கஷ்டமான ஒரு எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. சரி நான் என்ன பண்ணிட்டேன், சரி அது ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபீல்டு தானே, சரி நான் ஐடி டிபார்ட்மெண்ட் பசங்க கூட உட்காந்து படிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2 நாள் படிக்கவே இல்லை, லாஸ்ட் நாள் தானே எப்போதும் படிப்போம். ஸோ லாஸ்ட் நாள் உட்காந்து நான் படிக்கிறேன். உட்காந்து எக்ஸாமுக்கு அவங்க பசங்க வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. சிலபஸ் எடுத்து வச்சாச்சு, எல்லாத்துக்கும் படிச்சாச்சு. நம்ம வந்து அதை பண்ணோம், சரி ஏதோ ஒரு கோடிங்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதி பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனால் என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் வந்து நாளைக்கு எக்ஸாமு, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உட்காந்து படிக்கிறேன். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு அப்படியே செத்த நேரம் அப்படியே, அதாவது படிக்கிறேன்னா ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இல்லை, படிப்பேன். அப்படி செத்த நேரம் செல்லு லைட்டாக செல்லு அப்படி ஆரம்பிப்பேன். ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதாச்சும் வீடியோ பார்க்கலாம் ஸ்டார்ட், அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுதான் இப்போ ரீல்ஸோட மகிமை. ரெடியா நம்ம லைட்டாக எடுப்போம்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னன்னா உள்ள போய் பார்ப்போம்டாடி போவோம். டக்கு இன்னொருத்தவங்க மெசேஜ் அனுப்புவான், டக்குன்னு அது தள்ளுவோமா, அடுத்த இன்னொன்று ஒருத்தன் அதை வைக்கலான்னு பார்த்துக்கல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக மாறிக்கிட்டே இருக்கும். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா, அது எதுவும் முடியாது நம்மளால. அதுக்கப்புறமா எவனோ எக்ஸாம் நாளைக்கு படிடா அப்படின்னு சொன்னாதான் திருப்பி நம்ம வந்து எடுப்போமே வச்சுக்கோங்க. போனை வச்சுட்டு சரி அப்படி இப்படின்னு அப்படியே எப்படியோ படிச்சுட்டேன். சரி நமக்கே ஒரு படிச்சுட்டேங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போனே வைப்போம்ல, அதாவது புக்கை வைப்போம்ல. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது படிச்சிட்டோங்கிற ஃபீலிங் வந்து சரி நானும் புக்கை வச்சுட்டு சரி சத்த நேரம் அது எப்போனா மணி, அப்போ கரெக்டாக டைம் பார்த்தோன்னா மணி 3 ஃப்ரெண்டு உட்காந்து படிச்சுன்னா வந்துட்டு நான் சொல்றேன், டே காலைல 7 மணிக்கு நான் எழுப்பி விட்டுரு, 7 மணிக்கு எழுந்து சரி லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. அடுத்த நாள் அன்னைக்கு அந்த ஐடி பையன்கிட்ட வந்து அவன் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் சொன்னேன். நாளைக்கு போனா நம்ம தாண்டா ஃபர்ஸ்ட் மார்க்கே எடுக்கலாம், அந்த அளவுக்கு நமக்குள்ளே நினைச்சுக்கிட்டு நான் போனேன். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச போல வாங்க சரின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு எழுப்புறேன். அப்படியே 7:30 ஆயிடுச்சு. 7:30 ஆனா சரி நமக்கே ஒரு முழிப்பு வரும்ல எக்ஸாம்ல, பயத்திலே படுத்திருக்கோம். ஸோ எக்ஸாம்ல முழிப்பு வந்துருச்சு. 7:30 8 மணிக்கிட்ட 8 மணிக்கு எழுந்திரிச்சு ரிவைஸ் பண்ணலான்னு புக் எடுக்கிறேன். ஒரு கொஸ்டின் கூட ஞாபகம் வருது. இந்த கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினோட ஆன்சர் ஞாபகம் வருது, சொல்றேன். அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் ஒரு கோடிங்லாம் மனப்பாடம் பண்ணதெல்லாம் எல்லாமே மறந்துடுச்சு. செம்ம டென்ஷனு. நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படியே அவசரமா. 10 மணிக்கு எக்ஸாம், 8 மணிக்கு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ற உட்காந்து. சரி பயம், அப்படியே கண்ணுலாம் கலங்கி என்னமோ ஒரு மாதிரியா ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. சரி பரவாயில்ல சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் எக்ஸாம் ஹால்ல உட்காடுறேன். எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ஒரே ஒரு கோடிங் மட்டும் தான் ஞாபகம் வருது. அந்த ஒரு கோடிங்கை வச்சு எல்லா கோடிங்கும் நானே கிரியேட் பண்ற ஓனா இதுதான் இருக்கும். அதாவது எப்படின்னா இப்ப படிச்சவனுக்குன்னா அது ஒரு கொஸ்டின் தான், அது படிக்காதவனுக்கு எல்லாமே ஒரே கொஸ்டின் தான். சரி தேர்த்திக்கல அதுல பாதி மாத்தி போட்டு மேக்கப் பண்ணி வச்சிருவோம். பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு வெறும் டுபாக்கூரு போட்டு மேக்கப் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு. அப்படியே இந்த ஒரு டாபிக், அந்த டாபிக் எனக்கு ஞாபகம் வருது, கொஸ்டின் ஞாபகம் வருது, ஆன்சர் ஞாபகம் வருது. அதாவது எப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம பார்த்திருப்போம், சரி இது வராதுரா அப்படின்ட்டு பேசி திருப்பின கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறோம். அதுதான் எப்பயுமே எக்ஸாம்னாவே அப்படிதான். அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே நான்
எப்படியோ இந்த கொஸ்டினுக்கு வேற ஏதோ ஒரு கொஸ்டின் ஆன்சர், வேற ஏதோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஞாபகம் இல்ல, அந்த ஆன்சர்லாம் வச்சு எழுதிட்டேன். எழுதிட்டு அப்படியே பக்காவா அப்படியே பார்க்கும்போது பக்காவா மேக்கப் பண்ணிட்டேன். பக்காவா 40 பக்கம் எழுதிட்டேன். 40 பக்கம் நான் 40 பக்கம் எழுதணும்னு நானே நினைச்சு பார்க்கல. கோடிங்லாம் ஒரு பேஜ் எழுதிட்டு 40 பக்கம் மேக்கப் பண்ணி வச்சுட்டேன். கடைசியில ரிசல்ட் வர அன்னைக்கு சொல்றேன், ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்ட் வர அன்னைக்கு நான் போயிட்டு விளாண்டுட்டு வரோம். அப்பதான் 6 மணி கிட்டதான் ரிசல்ட் விடுவாங்க எங்க காலேஜ்ல. ரிசல்ட் விடுறதுக்காக 6 மணிக்கு வந்து நான் ரிசல்ட் விட போறாங்கன்னு சொல்லல, 6 மணிக்கு வரேன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். வாட்ஸ்அப்ல சரி விளாண்டுட்டு வரேன். அப்புறம் வாட்ஸ்அப்ல சும்மா எழுதி மெசேஜ் வந்திருக்கா, விளாண்டதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருதான்னு பார்க்க வரேன். கரெக்டா என் ஃப்ரெண்டு வந்து என்னோட ரிசல்ட் அனுப்பிச்சிருக்கான். அதாவது இதுல நான் சொல்ல, அதாவது இப்ப ஃப்ரெண்டுனா இப்ப நான் என்னோட எடுத்தாலே ஃபர்ஸ்ட் என்னோட ரிசல்ட் பார்க்கவே மாட்டேன். ஃப்ரெண்டோட ரிசல்ட் பார்த்துட்டு இந்த நாயே பாஸ் ஆயிருப்பா, நம்ம பாஸ் ஆயிருப்போம் கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிறதுதான். அவன் வந்து ரிசல்ட் போட்டோ மட்டும் அனுப்பியிருந்தா கூட நான் எதுவும் பதட்டப்படாம நான் கூட நேரா போயிட்டு போட்டோ பார்த்துட்டு வந்திருப்பேன். போட்டோ அனுப்பி மச்சி ரிசல்ட் வந்துருச்சுன்னு கீழே ஒரு டைப் பண்ணி போட்டோ அனுப்புறேன். எனக்கு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் உள்ள போக மனசே இல்ல. ஐயோ கண்டிப்பா, ஏன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான், ஜாவா மட்டும் தான் நமக்கு லைட்டா அடி வாங்கணும்னு நினைச்சிட்டு நான் போறேன். சரி கடவுளே போறேன். பார்த்தா ஏ கிரேடு போட்டிருக்காங்க ஜாவால. எனக்கு என்னடா இது, அப்படியே செம்ம ஹாப்பி. ஜாவால பாஸ் ஆயிட்டேன்னு நினைக்கும். அது ஏ கிரேடுங்கிறது வந்து கொஞ்சம் பக்காவான கிரேடுன்னு வச்சுக்கோங்க. எஸ்க்கு அப்புறம் ஏவா, சரியான ஒரு ஹாப்பி. அப்பதான் காலேஜ்ல இருந்து நம்ம காலேஜ் உண்மையிலே கிரேட் தான், எல்லாரையும் புகழ்றேன். அந்த ஐடி பையன்லாம் மனசுல ஞாபகம் வரான். எனக்காண்டி ஒரு எஃபர்ட்ஸ் போட்டானே, அந்த எஃபர்ட்டுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்லி இந்த வீடியோலையும் அவன் பார்த்துட்டு இருந்தானா வச்சு ரொம்ப நன்றிடா, உனக்காண்டிதான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். பாஸ் ஆயிட்டோம் எப்படியோ, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கடைசியில எனக்கு சொல்லி கொடுத்தவன் என்ன கிரேட் தெரியுமா? சி கிரேடு ஜாவால. இது வாழு மீரா, இது நீ. இப்போ 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்போ ஒன்னான நீங்க 2 பேரும் ஏன் மனசுல இருக்கீங்க? ஆனா உங்களை சேர்த்து வச்ச நான் எங்க இருக்கேன்? குப்பை தொட்டில மச்சான். That is the lie. அவன் கேக்குறான் என்கிட்ட வந்து, சொல்லி கொடுத்த நானே சி கிரேடு, சொல்லி கொடுத்து நான் எழுதுனா ஏ கிரேடு, எப்படின்னு எனக்கே தெரியல. அதுதான் எப்படா மூமெண்ட்டும் ஆயிட்டு. இந்த மாதிரி ஜாவா எக்ஸாம் வந்து நம்ம காலேஜ்ல வந்து என்னால மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். அது ஜாவா எக்ஸாம்ங்கிறது வந்து இன்ன வரைக்குமே நான் சொல்றேன்னா ஜாவா எக்ஸாம் மட்டும்தான். ஏன்னா ஜாவா தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாவா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சப்ஜெக்டா இருந்துச்சு. அதான் நம்ம விளையாட்டு செய்திக்கு போலாம். சன் டிவி செய்திகளுக்காக இந்த உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ல வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும். நீங்க வந்து எங்களை மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கதை மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. ஸோ இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். நானும் ரொம்ப அறுவையை போட்டிருப்பேன். மறக்காம உங்க கதையெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். மறந்துடாம லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி அடுத்து வேற என்ன வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக அந்த வீடியோ வந்து நாங்க சேர்க்கிறோம். ஸோ இதோட முடிச்சிடலாம். வரட்டா வரட்டா மாமே.